ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்கல்ல? வெரி குட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டர்ட் இயரிங் பற்றி. அதை வந்து நம்ம டசலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி நம்ம 2 தடவையாக யூஸ் பண்ணிக்கலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோ இன் பிட்வீனில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நான் பேஸ் டிசைன் ஃபஸ்ட்டு நான் டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து 2 டைப் ஆஃப் நான் சொல்லித்தரதுனால 2 செட்டாக நான் வரைஞ்சிருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு செட்டு வந்து டசலுக்கும் இன்னொரு இயரிங்காக நான் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த அவுட்லைனை நான் ஃபஸ்ட்டு இந்த சரி த்ரெட் வச்சு டபுள் ஸ்ட்ராண்ட் சரி த்ரெட் போட்டு செயின் ஸ்டிச் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டபுள் சைடு வச்சு நான் டபுள் செயின் போட்டிருக்கேன். சிங்கிள் இல்லை, டபுள் செயின் போட்டு தான் நான் இந்த அவுட்லைனை மட்டும் ஃபஸ்ட்டு ஷேவ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டபுள் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஒரு பாதி வந்து ஒரு டார்க் ப்ளூவாகவும் இன்னொரு பாதி இந்த டீ ப்ளூவாகவும் இருக்கும். அதுக்கு நான் அந்த கோட் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ அதுக்கு கீழே ஒரு கலராகவும் அதுக்கு மேலே இன்னொரு கலராகவும் இருக்கும். நம்ம எப்போவுமே இந்த ஃப்ரேமில் எடுக்கும்போது சேர்த்தே வச்சு டிசைன் பண்ணிடலாம். ஒரு தடவை எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப வைக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து முடிச்சிடுறோம். அதுக்கு மேலே வந்து இன்னொரு டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு சின்ன பூ டிசைன். ஸோ அதையும் வந்து நான் சிங்கிள் ஸ்ட்ராண்டில் த்ரெட் போட்டு அதை ஒரே ஒரு சிங்கிள் செயின் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன் சரி த்ரெட் வச்சு. ஸோ இப்போ இந்த 2 லைன் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் வந்து நான் ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸ்டோன் செயின் நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு அது எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக அதை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஸோ அந்த செயினை நான் அதுக்கு மேலே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து அதுக்கு மேலே வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து அதுக்கப்புறமா கட் பண்ணி நம்ம வந்து அதை அப்படியே கரெக்டாக பேஸ்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகே, இப்போ நான் ஸ்டோன் செயின் பேஸ்ட் பண்ணி நான் காய வச்சுட்டேன். இனி வந்து அந்த டார்க் ப்ளூ த்ரெட் இருக்கு இல்லையா, இதில் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்து நம்ம வந்து அந்த லைனுக்கு கீழே ஸ்டோன் செயினோட கீழே வந்து சாட்டின் ஸ்டிச் வச்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சாட்டின் ஸ்டிச்னால் எனக்கு தெரியும், நீட்டாட்டு எங்கேருந்து நம்ம பியர்ஸ் பண்ணுறோமோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதே இடத்துலேருந்து எடுத்து திரும்ப எங்கே நம்ம ஃபஸ்ட் இன்சர்ட் பண்ண இடத்துல திரும்ப கொண்டு வர்றது தான் சாட்டின் ஸ்டிச். ஸோ இதை வச்சு இந்த ஸ்டிச் வச்சு தான் நான் ஃபுல்லாக அந்த கீழே பேஸ் டார்க் ப்ளூவை நான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நான் 2 மோட்டிஃப்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். டார்க் ப்ளூ வச்சு கீழே 2மே சாட்டின் ஸ்டிச் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி நெக்ஸ்ட்டு மேலே வந்து அந்த பூ டிசைன் இருக்குது இல்லையா, அதுக்கும் சேம் டார்க் ப்ளூ எடுத்து நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எப்படி போடணும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதே மாதிரி 4 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்து நான் கீழேருந்து மேலே வந்து த்ரெட் எடுத்துகிட்ருக்கேன். மேலே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா, அந்த நூலை நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் சைடில் அந்த நீடில் 3 டைம்ஸ் அதை ட்விஸ்ட் பண்ணி எங்கே நம்ம வெளியில் எடுத்தோமோ அதே இடத்துல பியர்ஸ் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு போகணும். கரெக்டாக அந்த லெஃப்ட் ஹேண்ட் உள்ள த்ரெட்டை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது, அதை அப்படி பிடிச்சிட்டே உள்ளே விடணும். ஸோ அதை உள்ளே விடும்போது இந்த த்ரெட்டை ஸ்லோவாக விட்டு கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது மாட்டிக்காமல் அது கரெக்டாக உள்ளே போகும். ஒரு ஃப்ளார் எஃபெக்டில், ஒரு குட்டி ஒரு பட்டில் எஃபெக்டில் நமக்கு அது கிடைக்கும். ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம பக்கத்தில் பண்ணும்போது அந்த இது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அவுட்லைனை அதுக்கு உள்ளாலேயே நம்ம அந்த டிசைனை போட்டு முடிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸில் ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே. ஸோ இதை வந்து நீங்கள் எனக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் என்னோடய வீடியோஸில் பார்க்கலாம். நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக அந்த டிசைன் அந்த மோட்டிவ் ஃபுல்லாக நம்ம முடிக்கிறோம். அந்த அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட ஒரு பெட்டல் ஃபுல்லாக இதே மாதிரி தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோம். ஸோ உள்ளேருந்து வெளியில் எடுத்து 3 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்டில் உள்ள த்ரெட்டை ஸ்லோவாக நம்ம விட்டு உள்ளே அப்படியே கம்ப்ளீட் பண்ணி உள்ளே இறக்கிடுறோம். இது மாதிரியே நம்ம அந்த ஃபுல்லாக 3 பெட்டல்ஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது பார்க்குறதுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களை எப்படி காட்டுறேன், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது இந்த பெட்டல்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல, இதே மாதிரி அந்த பெட்டல்ஸ்க்கு வெளியில் வந்து நம்ம டீல் ப்ளூ கலர் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வச்சு தான் முடிச்சிருக்கோம். ஸோ இது 2மே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், பார்க்க நீட்டாக இருக்குல்ல. ஸோ அந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளால் வர மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம அதை வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ அந்த ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன் இல்லை, இதை வந்து இந்த 2 பெட்டல்ஸ்க்கு இன் பிட்வீனில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுடுறோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பெட்டல் இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்டோன் நடுவில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ நெக்ஸ்ட்டு 2 பெட்டல் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வேறு இதே மாடலில் வேறு 2 கலர்ஸ் கொடுத்துருக்கேன். கீழே பிங்க் கலர்லேயும் மேலே வந்து ஹாஃப் ஒயிட் கலர்லேயும். இதில் வந்து நம்ம அந்த சாட்டின் ஸ்டிச் யூஸ் பண்ணல, ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸே போட்டிருக்கோம். எல்லா டிசைனுமே டோட்டலாக ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல, இதே மாதிரி இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வைக்கிறதுக்காக இதே கிளாத்தில் சேம் டிசைன் போட்டு நம்ம பேக் பார்ட்டுக்கும் நம்ம டிசைன் அவுட்லைன் போட்டு வச்சுருக்கோம். இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கணும்.
ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் கிளாத்துக்கும் இன் பிட்வீனில் வைக்கிறதுக்காக கேன்வாஸ் ஷீட்லேருந்து சேம் அதே டிசைனோட கொஞ்சம் கூட சின்னதாக சேம் அந்த அவுட்லைன் உள்ள டிசைன் இல்லாமல் அதை விட கொஞ்சம் கூட சின்னதாக வந்து நான் அந்த கேன்வாஸ் ஷீட்லேருந்து நான் கட் பண்ணி அந்த டிசைனில் கட் பண்ணி வச்சுருக்கேன். டிசைன் சேம், பட் வந்து அதோடய சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சின்னதாக இருக்கும், உள்ளால் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் வரைஞ்சி அப்படியே எடுத்து கட் பண்ணி நம்ம அயன் பாக்ஸ் வச்சு அதுக்கு மேலே லைட்டாக அயன் பண்ணி கொஞ்சம் எடுத்துடலாம். அது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்குறதுக்காக தான் நம்ம அப்படி எடுக்கிறோம். கேன்வாஸ் ஷீட்டும் அந்த கிளாத்தும் சேர்ந்து வரும்போது நம்ம கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ அது மாதிரி நான் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இனி இந்த அயன் பண்ணி வச்சுருக்க இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். நீட்டாக கட் பண்ணி இதுக்கு பின்னாடி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஸ்டிஃபாக இருக்கும் அந்த கிளாத்து. இதோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த அயன் பண்ணதையும் பின்னாடி வச்சு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒவ்வொரு கிளாத்தில் இருந்த அந்த பேச்சஸை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஃப்ரண்ட் பீஸும் நம்ம அயன் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த கேன்வாஸ் ஷீட்டில் வச்ச கிளாத்து. ஸோ அதையும் சேர்த்து வச்சு சைடை வந்து நம்ம சேர்த்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட போகிறோம். ஸோ இந்த சைடில் வந்து அந்த கிளாத் வெளியிலையும் தெரியக்கூடாது, ரொம்ப உள்ளாலேயும் போகாத மாதிரி கரெக்டாக கவனித்து கொஞ்சம் நம்ம இந்த சரி த்ரெட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி அந்த சைடு ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இந்த சரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணுறது எதுக்காகனா, நம்ம அங்கே ஏற்கனவே நம்ம வந்து டபுள் லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ தான் அதுக்கு மேலே இந்த சரி த்ரெட் வச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு அந்த தையல் வந்து வெளியில் ரொம்ப தெரியாது, ஆடாக தெரியாது. ஸோ அந்த சரி ஸ்டிச் மாதிரியே அது கண்டினியூஷன் இருந்த மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம சரி த்ரெட் வச்சு ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்து அந்த செயின் ஸ்டிச்சுக்கு மேலே நம்ம அதை க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுறோம். இது நீங்கள் வந்து எப்படின்னா ரெண்டு சைடும் ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேம் எம்ப்ராய்டரி வர மாதிரியே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கூட ஹெவியாக அந்த ப்ளவுஸ் ஒர்க்கு லட்கன் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரெண்டு சைடும் சேமாக. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப ஹெவியாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் இயரிங் ஸ்டைலில் நம்ம மாதிரி ட்ரை பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒன் சைடு மட்டும் போட்டுட்டு, அது ரொம்ப ஹெவியாக கொடுக்காததுனால ஒன் சைடு மட்டும் போட்டுட்டு அதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் த்ரெட்டை உள்ளே விட்டு அந்த நாட் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி வெளியில் தெரியக்கூடாது. ஏன்னா பின்னாடி சைடும் இருக்கு இல்லையா. ஸோ த்ரெட்டு வெளியில் தெரியாத மாதிரி உள்ளால் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அப்படியே சைடில் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி ரன்னிங் ஸ்டிச் மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏன்னா ஓரமாக தான் க்ளூ கொடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு உள்ளே போட்டு எடுக்கிற மாதிரி நார்மல் ரன்னிங் ஸ்டிச் மட்டுமே போட்டு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி க்ளோஸ் பண்ணி முடிச்சிடணும். இந்த பிங்கை கம்ப்ளீட் பண்ண மாதிரி இந்த க்ரீனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சைடில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த அரும்பு மாதிரி அந்த பீட்ஸ் வச்சு டிசைன் போட்டிருக்கோம். அதை எப்படி போடணும்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடுறதுக்கு ஒரு பெரிய பீட், அதோட கொஞ்சம் சைஸில் சின்ன பீட் வேணும். ஸோ நம்ம அடியிலேருந்து த்ரெட் இந்த சரித்துலேயும் நம்ம சரி த்ரெட்டு தான் கொடுக்குறோம். நார்மல் த்ரெட்னால் கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும். இந்த சரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த சரி த்ரெட்டில் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அதை அதில் அடியிலேருந்து த்ரெட் எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெரிய பீட் போடுறோம். ஃபஸ்ட்டு பெரிய பீட், அதுக்கப்புறம் அதோட குட்டி பீட் அதை நுழைக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த பெரிய பீடை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன பீடை நம்ம நுழைக்கிறோம். போடும்போது நீங்கள் கவனிக்கணும், இந்த ஊசியில் அந்த பீட் போகுதாங்கிறது ஒன்று கவனிச்சுக்கணும். அப்படிப்பட்ட ஊசி தான் கரெக்டாக எடுத்து இதுக்காக நீங்கள் தையலுக்கு யூஸ் பண்ணிக்கணும். சில குட்டி பீட்ஸ் இந்த ஊசியில் போகாது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, இந்த சின்ன பீட் இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு பெரிய பீட்குள்ளாலோடி நம்ம த்ரெட்டை விடணும். இந்த சின்ன பீட்டை விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை தனியாக விட்டுறணும். ஸோ அது வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பெரிய பீட்குள்ளால் ஊசியை நுழைச்சி திரும்பவும் நம்ம எங்கேருந்து நம்ம த்ரெட் எடுத்தோமோ அதுக்குள்ளாலே போட்டு நாட் போடணும். இப்போ நமக்கு ஒரு அரும்பு மாதிரி ஒரு 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 ஹேங்கிங் டிசைன் கிடச்சிருச்சு இல்லையா. அது மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக அந்த லைன் போட்டு சாட்டன் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஸ்டோன் செயினுக்கு ரைட்லேயும் அந்த லெஃப்ட். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ரெண்டு சைடும் அப்படி ஈக்குவலாக வச்சுருக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் ஈக்குவலாக கவனிக்கணும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இப்போ ரெண்டும் நான் முடிச்சிருக்கேன். இதை வந்து இந்த மேலேயும் இதுக்கு மேலே வந்து நான் ஒன்று கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. அது வந்து அந்த செயினில் மாட்டுறதா இருக்கலாம், ஒரு வந்து இயரிங்காக ஹூப்பில் மாட்டுறதா இருக்கலாம், இல்லை ப்ளவுஸ் டசலுக்காக அந்த ஹேங்கிங் அந்த த்ரெட்டில் மாட்டுறதா இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த மேலே நான் கொடுத்துருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து நான் டசல் வச்சு பண்ணேன். அது பீட்ஸ் வச்சு பண்ணேன் இல்லையா. இந்த பிங்க் வந்து டசல் வச்சு பண்ணுறேன். ஸோ இந்த டசலை வந்து நான் ஒவ்வொன்றுக்கும் கீழே மாட்டுறது எப்படிங்கிறதே உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த டசல் எப்படி மேக் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்காக நான் த்ரெட் எடுத்துருக்கிறது வந்து அந்த ஆஃப் ஒயிட் கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அது குட்டி ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேல் எடுத்து இந்த த்ரெட்டில் வந்து ஏற்கனவே நான் இது வந்து ஊசியில் வந்து சரி த்ரெட் வச்சு தனியாக நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஊசியில் எடுத்து அந்த த்ரெட்டை அது சரி த்ரெட்டை தனியாக வச்சு இந்த கொஞ்சமாக வெளியில் வர மாதிரி ஹாரிசான்டலாக
அந்த ஸ்கேல் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஹாஃப் ஒயிட் கலர் த்ரெட்டை வச்சு 100 டைம்ஸ் நான் வந்து வைன் பண்ணுறேன். ஸோ இந்த 100 டைம்ஸ் நம்ம வைன் பண்ணுறது அந்த ஒரு திக்னஸ்க்காக தான். ஸோ அந்த டசல் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வைன் பண்ணிக்கோங்க. 50னா ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு 100 டைம்ஸ்னால் கொஞ்சம் திக்காக, அதே நேரம் இந்த ஸ்கேலை நம்ம சுற்றுறதுனால நமக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவும் கிடைக்கும். ரொம்ப டைட்டாக சுற்றிடக்கூடாது, அப்புறம் எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ 100 டைம்ஸ் நம்ம வந்து இப்படியே நம்ம அதை சுற்றி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த சரி த்ரெட் நம்ம ஏற்கனவே ஊசியில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வச்சு அது வழியாக நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துட்டோம் இல்லையா, இனி வந்து அந்த சரி த்ரெட்டோடு நம்ம கிடைக்குது பாருங்கள் அந்த டசல். இனி என்ன பண்ணணும், நீட்டாக அதை அரேஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை நம்ம எங்கே எடுத்தோமோ அதில் ஒரு நாட் போட்டு, அந்த ஊசியோடு தானே நம்ம உள்ளே வச்சுருந்தோம். ஸோ அது நமக்கு ஊசியோடு வச்சுருக்கிறதுனா நாட் போட ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் ஒரு நாட்டை நம்ம டைட்டாக போட்டு விட்டுட்டு கரெக்டாக அந்த ஹெட்டில் கொஞ்சம் பார்ட் விட்டுட்டு அதை சுற்றி நம்ம டைட்டாக இந்த சேம் சரி த்ரெட் வச்சு சுற்றணும். நல்லா டைட்டாக சுற்றிட்டு அந்த ஊசி வச்சு உள்ளால் ஒரு குத்தி உள்ளால் இறக்கி த்ரெட் வச்சு அந்த எண்டை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கீழே மடிஞ்சிருக்கோம் இல்லையா, கீழே அடியில் மடிஞ்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் நம்ம வந்து த்ரெட் கட்டர் வச்சு நீட்டாக கட் பண்ணி அதை வந்து சேம் சைஸுக்கு நம்ம ஷேப் பண்ணி விட்டுடுறோம். ஸோ இதை விட்டுட்டு நமக்கு என்னென்ன கலர்ஸில் வேணுமோ அந்த கலர்ஸில் நம்ம வந்து டசல்ஸ் மேக் பண்ணி அதையும் இந்த இது கூட வந்து சேர்த்து தைச்சி விட்டுடுறோம். அந்த இயரிங் ஷேப் இருக்குல்ல, அது கீழே டசல்ஸ் தொங்குற மாதிரி அதை கீழே வச்சு நம்ம வந்து தொங்க விட்டுறோம். இப்போ வந்து நான் ஏற்கனவே நம்ம ஷாப்லேருந்து வாங்கி வச்சுருக்க இயரிங் இருக்குது. ஸோ அந்த இயரிங்கை கீழே அந்த மாட்டுற மாதிரி அந்த செயின் இருக்கும்ல, சின்ன ஹூப் மாதிரி ஒன்று. ஸோ அது வழியாக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத நான் வந்து இப்போ மாட்டி விட்டுற போகிறேன். அது ஒரு சின்ன ஹூப் இருக்கும்ல, அது வழியாக அதை மாட்டி விட்டு அதில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து எப்போவும் கழட்டி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நமக்கு பிடிச்ச மாதிரி இயரிங்காகவோ இல்லை ப்ளவுஸ்க்கு டசலுக்காகவோ இல்லை லங்காவுக்கு லட்கனாகவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாறி மாதிரி நம்ம தேவைக்கு அந்த மேலே இருக்க ஹூப் மட்டும் யூஸ் பண்ணி இயரிங்கில் மாட்டிக்கணுமா இல்லை வந்து நம்மளோட அதர் யூஸஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவுட்புட். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.